அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் நமோ திருப்பதி, அதாவது மேலே திருப்பதியில் உள்ள கருவறை உள்ளே நுழையும் போது, அதாவது எல்லோரும் பொதுவாக நுழையிற ஒரு இடத்துல இருந்து எப்படி பெருமாளை தரிசிக்கணும், அப்படி என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த கீழே ஒரு மாதிரி திருப்பதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோயிலில் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் இப்போ இந்த பதிவில் நான் காட்டுறேன். அது கீழே திருப்பதியில் இருக்குது. நம்ம கீழ்த்திருப்பதில் பத்மாவதி தாயாரை கும்பிட்டுக்கணும். அவங்கக்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நமோ கோயிலுக்கு வருவோம். நிறைய பேர் திருப்பதிக்கு போனால் எப்படி போகிறது என்னென்னு தெரியாது. நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஈஸி. அங்கே போய் இந்த நமோ திருப்பதியை பார்த்தாலே மேல் திருப்பதி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுறேன். திருப்பதிக்கு போகாதவங்க இந்த பதிவை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது. என்னமோ திருப்பதி என்னமோ எதோ தெரியலையே அங்கே எப்படின்னு தெரியலன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திருப்பதி அந்த எல்லா பொதுவான வழியில் உள்ளே நுழையும் போது ஒரு தூணில் வராகமூர்த்தி இருப்பார். எப்பவுமே வராகமூர்த்தியை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. ஏன்னா பெருமாள் இங்கே வரும்பொழுது வராகமூர்த்தி கிட்ட தான் இந்த திருமலையில் இடம் கேட்குறாரு. அதனால் வராகமூர்த்தி கிட்ட சொல்லுவார், என்னை உங்களை கும்பிட்டுட்டு தான் என்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியே இடம் கேட்பார். அதனால் வராகமூர்த்தியை தூணில் கும்பிட்டுட்டு கருடரையும் கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நேராக இங்கே வரணும். நான் சொல்கிறது எல்லோரும் ஒன்றா நுழையிற அந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். தூணில் வராகமூர்த்தி, அதுக்கப்புறம் கருடர், இந்த பக்கம் 2 துவாரபாலகர் இருப்பாங்க. அவங்களையும் கும்பிட்டுக்கணும். துவாரபாலருக்கு மேலே ஆனால் நம்ம இங்கேயே நமக்கு நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து நம்ம பெருமாளை தரிசிப்போம். இப்போ நான் உள்ள வரல உங்களுக்கு காட்டுறேன். மேலே கஜலட்சுமி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது அறை சொல்லுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. இங்கே பெரிய, அதாவது நம்ம வாசலில் நின்று உள்ளே கும்பிட்றோம்ல, அந்த 2 பெரிய கதவுல ஃபுல்லாக தசாவதாரம் சிற்பங்கள் தான் இருக்கும். இந்த பாருங்கள், பெரிய நல்லா ஃபுல்லாக எல்லாம் பெருமாளுடைய சிற்பங்கள் தான் அந்த கதவுல இது பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் படி. இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள், கருடாவல் தெருவாரில் நம்ம அங்கேயே நின்றுக்குவோம். இதுதான் முதல் படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கு என்ன பேருனா கொலு மண்டபம் பேர். கொலு மண்டபம் போது இங்கே எல்லாருடைய எல்லா பஞ்சலோக சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த இடம் இங்கே காலியாக இருக்குது. இதே மாதிரி மேலே இதே இடத்துல அங்கே எல்லா சிலைகளும் கொலு மண்டபத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த முதல் படி கொலு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதுக்கு அடுத்து போனால் அடுத்த ஒரு படி இருக்கும். இதெல்லாம் டிக்கெட்டு நம்ம காசு அதிகமாக கொடுக்க இது உள்ளே கிட்ட போகிற வழிமுறைகள். நமக்கு மெயினாகவே பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பிடுவோம். இது 2வது. இதுக்கு ராமுலவாரி மேடான்னு பேர் இந்த மேடைக்கு. இங்கேயும் ராமர், சீதா, லக்ஷ்மணன், மகாபாரத்தில் வர எல்லா கதாபாத்திரத்தினுடைய உருவங்களும் இந்த மேடையில் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே காலியாக இருக்குது. இப்போ நாங்கள் போகும்போது இனோவேஷன் பண்ணதுனால எல்லோரும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயும் எல்லாம் பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதுக்கு 3வது படி. அதுக்கு உள்ள சாமி கிட்ட போனோன்னா குலசேகர படின்னு சொல்லுவாங்க. குலசேகர படியை தாண்டி நம்ம போகும்போது தான் பெருமாள் இருப்பார். இவ்வளோ தூரம் மொத்தம் 4 இடம் இருக்குது பாருங்கள். இதுதாங்க. இப்போ நம்ம பெருமாளுக்கு ஆராத்தி காட்டும்பொழுது ஃபுல்லாகவே அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. கருவறை ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். பெருமாளுக்கு காட்டுவாங்க. நம்ம இந்த டிடியிலேருந்து காட்டுறது ஃபுல்லாமே இங்கேருந்து தான். தோமாலை சேவை, அப்புறம் ஃபுல்லாக அன்னம் வச்சு பண்ணுறது, அபிஷேகம் எல்லாமே இங்கேருந்து நம்ம எடுக்கிறது தான். நம்ம அந்த அவங்களுடைய திருப்பதி டிவியில் நம்ம பார்க்குறது காட்டுவாங்கல்ல, காலையில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது தாங்க திருப்பதிக்கு போகிற உள்ளே நம்ம கோயிலுக்கு போட நுழையிறது தாங்க. என்ன பார்க்குறோம், வராகமூர்த்தியை பார்க்குறோம், கருடரை பார்க்குறோம், துவாரபாலகரை பார்க்குறோம். முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி குலசேகர படி. அதுக்கப்புறம் தான் பெருமாள் இருப்பார். நம்ம எவ்வளோ கிட்ட சுப்ரபாதம் எல்லாமே இந்த கிட்ட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வெளியே வருவோம். அதாவது நம்ம முதலே வெளியே வந்துடுவோம் இல்லையா. வெளியே திரும்புகின்ற பொழுது கீழே இந்த பக்கம் நம்ம வலது பக்கம் பார்த்தா 2 பெரிய மணி இருக்கும். இது அந்த ஒரு கதவு மாதிரி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. இந்த மணி ஆக்சுவலாக அங்கே திறக்க விட மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் திறந்து உங்களுக்கு காட்டுறேன். பெரிய மணி இது. ஆக்சுவலி இந்த இது கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் இறங்கி அந்த மணியை ஆட்டலாமா. அப்படி தான் இது அங்கே திருப்பதியில் இருக்கும். ஆனால் மூடி வச்சுருப்பாங்க. நல்ல வெங்கலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதையும் தவறாமல் பார்த்துங்க. தவறாமல் பார்த்துட்டு நம்ம இந்த வழியாக தான் அப்படி தான் வெளியே வருவோம். வெளியே வந்தோம்னா அங்கே நம்ம சொர்க்கவாசல், வலது பக்கம் பார்த்தா சொர்க்கவாசல் தெரியும். பெருமாள் சைட்லேருந்து சொர்க்கவாசல் தெரியும். அதையும் பார்க்கலாம். அப்படியே சுற்றி வந்துட்டு நம்ம ஸ்ரீவாரி உண்டியலில் பணம் போட்டுட்டு அப்படியே வெளியே வர வேண்டியதாங்க. இதுதாங்க திருப்பதியில் நம்ம முறை. அதாவது முறையாக நம்ம என்ன பண்ணோம், புஷ்கரணியில் குடிச்சிட்டு நம்ம இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி சன்னதி இருக்கும். வராகரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேல் திருப்பதியில் நம்ம லைனில் பார்த்துட்டு போக வேண்டியது தாங்க. அதனால் இந்த வாட்டி போகும்போது கவனமாக எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக புஷ்கரணியில் குளிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த குளிச்சுட்டே இருக்கலாம், மனசே வராது வெளியே வர்றதுக்கு.
பாருங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்ப்போம், நல்ல விஷயங்கள்லாம் கேட்போம், நல்லதே நடக்குங்க. நம்ம முதல் நாளே சாயந்தரமே அளவேல் அம்மாவை பார்த்துட்டு எல்லா விஷயம் சொல்லிட்டு வந்துடணும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.